இன்னைக்கு காலையில் பழைய ரூம் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏதாவது திங்ஸ் எடுத்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான். யாரோ ஒரு கடிகாரம் வந்து பார்த்தேன். அதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆப்பிள் லோகோ வந்து போட்டுருந்துச்சா, இதை வந்து சரி பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைனா வால் ஹேங்கிங் பவுல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம்னு சொல்லி பிளான் வச்சு தாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதோட முள்ளு வந்து கண்டபடி ஆடிக்கிட்டு இருந்துச்சிங்க. சரி பேட்டரி போட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக ஓடலை, அது கீழே விழுந்திருக்கு. அதனால தான் முள்ளு வந்து ரொம்ப லூஸாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சரி இதை கலட்டினா தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு வந்து கலட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து அந்த ஸ்க்ரூ போடுறதுனா நொறுங்கி போய் தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த நகர முள்ள வந்து நல்லா டைட் வந்து வச்சதுக்கு அடுத்து பேட்டரி வந்து போட்டேன். கரெக்டாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கலட்டிட்டு ஃபஸ்ட்டு சின்ன முள்ள டைட்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பெரிய முள், அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து வச்சு டைட் வந்து பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அடுத்து பேட்டரி வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அது போக வந்து முள்ளையும் நகட்டி வந்து வச்சு பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக வந்து வருதுங்க. அதுக்கடுத்து அழுக்கனா வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து ஃபிட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து அலாரம் ஒரு 7 மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 7 மணிக்கு அந்த அலாரத்தை வச்சுட்டு அந்த முள்ளை வந்து செட் பண்ணணும். அப்போனா தான் கரெக்டாக அலாரம் அடிக்கும். இப்போ எல்லாமே வந்து அதுக்கடுத்து பழையபடி செட் பண்ணி விட்டுட்டு இப்போ பேட்டரி வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அலாரமும் நல்லா அடிக்குதுங்க, கரெக்டாக தான் அடிக்குது. அலாரமும் வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. எனக்கே ஹாப்பி. இதை ஃபஸ்ட்டு சரி பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். சரி எப்படியோ சரி பண்ணியாச்சுங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.